ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதுநகர் பகுதியில் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 3 வீட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து டாய்லெட்ல இருந்து மக்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதில் எந்த கேஸ் எப்படின்றத வந்து இப்போ ஒரு துறை ரீதியான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். அது இல்லாமல் கலெக்டரும் வந்து விசாரணை பண்ணி 2 பேரும் சேர்ந்து அது யார் மேலே தப்பு, அதனுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கா, துறையில் வந்து கேபினெட் கூட்டத்தில் ஏதாவது தப்பு இருக்கான்றதை அவங்க பார்ப்பாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வந்து வர்ற கனெக்ஷனில் வந்து என்ன ப்ராப்ளம் அதை வந்து ஒரு வீடியோவுக்கு பண்ண சொல்லினால இல்லை சிஸ்டம் வந்து கனெக்ஷன் கொடுத்ததில் அல்லது பிளாக்ல வந்துருக்கா, எப்படி கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, எத்தனை நாள் கேஸ் இருக்குது, கடைசியாக எப்போ வந்து இதை வந்து இதை க்ளீன் பண்ணாங்க, இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போ எங்கெங்கே அடைப்பட்டிருக்கோ அதுக்கான பைப்பை மாற்றி கூட வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஏற்பாடு உடனடியாக பண்ணும். சிஎம் வந்து இவங்க அந்த மாதிரி உயர்ந்தவங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து சிஎம் வந்து அறிவிப்பார். இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக நாங்கள் வந்து உடனடியாக பண்ணுவோம். ஏற்கனவே வந்து இந்த முறை புகார் தெரிவித்து யாரும் அதிக நடவடிக்கைகளும் மக்கள் இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ 3 இடத்துல வந்து 3 தடவை போய் பார்த்தோம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மற்ற மகிழா வந்து உள்ளே போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் போய் பார்த்தோம். இதில் வந்து இன்னும் கேஸ் வந்து அங்கே நிறைய ஸ்மெல் வருதுன்றது தெரிஞ்சது வந்து அந்த கான்ட்ராக்டர்காரரை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க, இதை வந்து இமீடியட்டாக உடனே அது பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு நடுவில் வந்து சார் அவருக்கும் கான்ட்ராக்ட் முடிய போகுது. சரி புதுசாக போடும்போது புது டெக்னிக்கெலாம் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து பம்ப் பண்ணுறது அது வந்து அதில் அந்த அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது, இந்த சில பாக்டீரியாலாம் போட்டு விட ட்ரை பண்ணுவோம். கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரல் பாக்டீரியாலாம் போட்டு அந்த இந்த கேஸ் ஃபார்ம் அதிகமாக ஃபார்ம் ஆகிற அளவுக்குலாம் கூட ஒரு 2-3 புது முயற்சி எடுத்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ செகண்டரி டெர்சரி அங்கே நடந்துட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் ஃபைன் பண்ணுறதுக்கான டெர்சரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற கழிவுநீர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை இப்போ பண்ணுறது இல்லாமல் இன்னும் பெட்டராக ட்ரீட் பண்ணுறதுக்கு, அப்போ தான் தண்ணீர் வெளியில் போகும்போது இந்த ஸ்மெல் வராது. அப்படி நாங்கள் ஏற்கனவே அதுக்கான ஒரு டிபிஆர்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். நடுவில் வந்து ஒரு எலெக்ஷனில் ஒரு 2 மாதம் இருந்தனால எங்களால் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பட் இப்போ வந்து மெயின் பிரயோஜனம் வந்து இங்கே இருக்கிற தண்ணி சரியாக போகல, அடைப்புறதுனால உள்ள ஒவ்வொரு வீட்டுலாம் கேஸ் வந்துடுறதா ஜனங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அது உடனடியாக அதை பண்ணிடலாம். நடவடிக்கை யார் மேலே எடுக்க போகிறோம், யார் தவறு செஞ்சாலும் மேலே எடுப்போம். கவனக்குறைவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மேலே எடுத்துரும் நடவடிக்கை எடுப்போம். உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு 1 ஹவரில் தெரிஞ்சிடும் இது வந்து எந்த இடத்துல எக்ஸாக்ட் ப்ராப்ளம்னா, ஏன் இந்த இடத்துல மட்டும் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு அதுக்கான ரீசன் யாருன்னு பார்த்து அது மாதிரி நடவடிக்கையும் அது ரெக்டிஃபை பண்ணுறது. அது மட்டும் இல்லை, ஆக்ஷன் எடுத்து மட்டும் வச்சு இல்லை, அடுத்தது நாளையிலேருந்து வரக்கூடாது. அதனால எங்கே அடைப்பு இருந்தாலும் அந்த பைப்பு மாற்றி அது வீட்டு உள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு உள்ள பிரச்சனையும் சேர்த்து அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் இதாக இருக்கா, எல்லார் வீட்லையும் செக் பண்ணிடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.